திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு காட்டுப்பள்ளி சாலையில் தேங்கிய மணல் திட்டுகளை அகற்றும் பணி துவங்கியுள்ளது. சுமார் 4 அடி உயரத்திற்கு கடல் மணல் சாலையில் தேங்கியதால் போக்குவரத்து துண்டிப்பு என தந்தி தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. இதன் எதிரொலியாக பொன்னேரி காங்கிரஸ் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் உடனடியாக களமிறங்கினார். மணல் அள்ளும் 2 இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு சாலையில் தேங்கியுள்ள மணல் திட்டுகளை அகற்றும் பணி முழுவீச்சில் நடைபெற்றது. 2 இயந்திரங்கள் மூலம் சாலையில் படர்ந்துள்ள மணல் அள்ளப்பட்டு ஓரமாக கொட்டப்பட்டது. சென்னை போரூரில் இயங்கி வரும் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 10 நாட்களுக்கு பின் மழைநீர் வடிந்து இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. திறக்கப்பட்ட முதல் நாளே அரையாண்டு தேர்வு நடத்தப்படுகிறது. பள்ளி மாணவிகள் புத்தகப்பையை சுமந்தபடி தேர்வு எழுத வந்தனர். தண்ணீர் அகற்றப்பட்டாலும் ஆங்காங்கே சேரும் சகதியமாக காட்சியளிப்பதாக கூறிய பெற்றோர் மண் கொட்டி சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார்கள். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மாணவிகள் ஆசிரியர்கள் பாதுகாப்பிற்காக மரப்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. மழைநீர் வடிந்தாலும் பாதைகள் லேசாக சேரும் சகதியமாக இருக்கிறது. இதனையடுத்து மாணவர்கள் நலன் கருதி பள்ளி வளாகத்தில் மரப்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. புதிய அனுபவத்துடன் பயந்தபடி மாணவிகள் மரப்பாலத்தின் மீது நடந்து வகுப்பறைக்கு சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.